வெள்ளிக்கிழமை ஆச்சே, கொஞ்சம் நேரமே எழுந்திரிப்போம், கூட மாட ஒத்தாசையாக இருப்போம்னு இல்லாமல் அது என்ன அப்படி ஒரு கும்பகர்ண தூக்கம்? பல் துலக்கி விட்டு காஃபி குடிக்கலாம் என்று சமையலறை பக்கம் வந்த ஸ்னேகாவுக்கு மாமியார் சாந்தா சொல்வது காதில் விழுந்தது. அறையில் மாமனார் இருக்கிறாரா என்று லேசாக எட்டி பார்த்தாள். உள்ளே யாரும் இல்லை. தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தாள் மாமியார் சாந்தா. எதேச்சையாக இவர் பேசுவது தன் காதில் விழுந்ததா, இல்லை தான் வருவது தெரிந்துதான் சொல்கிறாரா என்று ஸ்னேகாவுக்கு சந்தேகம் வந்தது. இன்று விடுமுறை நாள்தானே, கொஞ்சம் நிதானமாக செய்யக்கூடாதா? இன்று கூட என்ன அவசரம்? மாமியாரை நேருக்கு நேர் பார்த்து சொல்லிவிட்டு தனக்கும் கணவனுக்கும் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு போனாள். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா இவளை நாய் தூக்கிட்டு போயிடும். ஒரு வேலைக்கும் லாயக்கில்லை. ஆனால் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தோளில் முகவாயை இடித்து கொண்டாள் சாந்தா. அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைதான் வர வர அதிகமாகிக் கொண்டிருந்தது. கணவர் ரங்கநாதனிடம் மருமகளை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அவர் எப்போது யார் பக்கம் பேசுவார் என்று தெரியாது. சின்னவனிடமும் சொல்ல முடியாது. இப்போதுதான் படிப்பு முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறான். வாயை திறந்தாலே அம்மா கூல், எல்லாத்தையும் பூதக்கண்ணாடி வச்சு பார்க்காதே என்று கூறிவிட்டு ஜாலியாக நண்பர்களுடன் ஊர் சுற்ற கிளம்பி விடுவான். வீட்டில் அவனுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான். பெரியவன் சந்துருவிடம் சொல்வாள். அவனும் நான் அவளுக்கு எடுத்து சொல்கிறேன், கவலைப்படாதீங்க என்பான். இப்போதெல்லாம் அவனும் கண்டு கொள்வதில்லை. சமயங்களில் சிடுசிடுக்கிறான். கல்யாணமாகி 10 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வந்த புதிதில் மருமகளை வேலை வாங்காமல் பார்த்து பார்த்து அவளே செய்தாள். ஸ்னேகா ஜாலியாக இருந்தாளே தவிர பொறுப்பாக எதுவும் செய்ய காணோம். அது சாந்தாவுக்கு சலிப்பை தந்தது. பெண்ணை வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாரு என்று அவ்வப்போது சாடுவாள். அன்று மதியம் தோழி பார்வதி வீட்டுக்கு வந்தாள். வெகு நாள் கழித்து பார்க்கும் தோழியை பார்த்ததும் ஆசையாக வரவேற்று பேசிக்கொண்டிருந்தாள் சாந்தா. மருமக எப்படி இருக்கிறா, வீட்டில் இல்லையா என்று கேட்டவளிடம், 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள். சுத்தமாக பொறுப்பு கிடையாது. எதையும் சொன்னால்தான் செய்வாள். சதா ஃபோனில் அவள் அம்மாவுடன் அரட்டை, இல்லாவிட்டால் தோழி யாருடனாவது அரட்டை. மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்த்தாள். சரி விடு சாந்தா, சின்ன பெண் தானே, போக போக கற்றுக்கொள்வாள். என்ன சின்ன பெண்? வயது 22 ஆகுது. எனக்கு கல்யாணமாகும்போது 18 வயசு. பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டேன். வீட்டில் எத்தனை பேர், எவ்வளோ வேலைகள் இருக்கும் தெரியுமா? மலைப்பாக இருக்கும். கற்றுக்கொண்டு செய்யவில்லையா? இவளைப் போல உடம்பு வளையாமல் இருந்திருந்தால் விட்டிருப்பார்களா? அது அந்த காலம். இப்போது அப்படி எதிர்பார்த்தால் முடியுமா? சமாதானம் கூறிக்கொண்டிருந்தாள் பார்வதி. அப்போது ஸ்னேகாவும் சந்துருவும் உள்ளே வந்தார்கள். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சந்துரு கேட்டான். இருவரும் பார்வதியுடன் 2 நிமிடங்கள் பேசிவிட்டு உடைமாற்ற உள்ளே சென்றார்கள். பார்வதியும் கிளம்பினாள். சற்று நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. சாந்தா வந்து கதவை திறந்தாள். வெளியில் ஸ்னேகாவின் தாய் நின்றிருந்தாள். வாங்க, என்ன அதிசயமாக இந்த பக்கம்? சற்று குதர்க்கத்தோடு வரவேற்றாள். எங்கே, எனக்கு நேரமே கிடைப்பதில்லை. ஆஃபீஸ் வீடு என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போவும் உங்களை விசேஷத்துக்கு நேரில் அழைக்கத்தான் வந்தேன். என்ன விசேஷம்? எங்கள் மூத்த பெண் ஷியாமாவுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் கழித்து உண்டாகி இருக்கா. இப்போது 5 மாதம். 7ஆம் மாதம் சீவந்தம் வச்சுருக்கோம். இப்போது வீட்டோடு நலங்கு வச்சு பூச்சுட்டலாம்னு இருக்கோம். நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வரணும் என்றபடி கையில் வைத்திருந்த பூ, பழம், இனிப்புகள் அடங்கிய பையை சாந்தாவின் கையில் கொடுத்தாள். குரல் கேட்டு சந்துருவும் ஸ்னேகாவும் வெளியே வந்தார்கள். வாங்க ஆண்டி, வரவேற்றான் சந்துரு. ஹாய் மம்மி, ஆசையோடு ஓடி வந்து அம்மாவை கட்டிக்கொண்டாள் ஸ்னேகா. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஸ்னேகாவின் தாய்க்கு பலகாரம் எடுத்து வைத்தாள். காஃபி போட்டு கொண்டு வர சமையலறைக்குள் போனாள் சாந்தா. காஃபியுடன் வந்தவள் ஹாலில் மூவரையும் காணாமல் திகைத்தாள். வாசலுக்கு வந்து பார்த்தாள். காம்பவுண்ட் கேட் அருகில் சந்துரு யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். அப்படின்னா அம்மாவும் பெண்ணும் எங்கே போனார்கள்? தனியாக மகளிடம் என்ன மந்திரம் ஓதுகிறாளோ என்று எண்ணியவாறு சந்துருவின் அறைக்கு போக மாடி ஏறினாள்.
அவன் அறை அருகே வந்தவள் உள்ளே இருவரும் பேசும் குரல் கேட்டது. தன் பெயர் அடிபட அங்கேயே நின்று விட்டாள். அவங்க மேலே வந்துட போகிறாங்க. இது ஸ்னேகாவின் தாய். யார் அவங்களா? மாடிக்கெல்லாம் வரமாட்டாங்க, கீழே இருந்து கத்துவாங்க பாரு. பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆண்டி தான் சுத்த போர். எப்பவும் தொணன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் விடமாட்டேன், கவுண்டர் கொடுத்துடுவேன். ஐயோ வாயாடி, அப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், என்ன சொன்னீங்க? உங்களை போல் அவங்கக்கிட்டையும் நடந்துக்கணும்னு சொன்னீங்க. நான் அதைத்தான் செய்கிறேன். உங்ககிட்ட எப்படி பதில் பேசுவேனோ அப்படித்தான் அவங்கக்கிட்டையும் பேசுகிறேன். ஆனால் அவங்க உங்களைப் போல இல்லை மம்மி, எப்பவும் திட்டுறாங்க. திட்டுறாங்களா? இதையெல்லாம் நீ சொன்னதே இல்லையே. எதுக்கு சொல்லணும்? அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆக்கி விடுவீங்க, அப்பாவிடம் சொல்வீங்க, பிறகு உங்கள் அட்வைஸையும் சேர்த்து கேட்டுக்கணும். சொல்லிவிட்டு சிரித்தாள் ஸ்னேகா. மகளை கவலையுடன் பார்த்தாள் ஸ்னேகாவின் தாய். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியாக இருக்காங்க தெரியுமா? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. ஏண்டி, சந்துரு உங்ககிட்ட ஆசையாக இருக்கார் தானே? சந்துரு ரொம்ப பிரியமாகத்தான் இருக்கார். பின்ன என்ன குறை உனக்கு? இன்னும் 4 வருஷம் கழித்து இதே சந்துருவுக்கு என்னை கட்டி கொடுத்துருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நானும் ஜாலியாக இருந்திருப்பேன். இப்போது சமையல் ரூமை கட்டிக்கிட்டு அழச் சொல்கிறாங்க இந்த ஆண்டி. சரி சரி, பேசாமல் இரு. அவங்க வந்துட போகிறாங்க. நம்ம கீழே போகலாம் வா. அவர்கள் வரும் முன் வந்த சுவடு தெரியாமல் கீழே இறங்கினாள் சாந்தா. காஃபி குடித்துவிட்டு ஸ்னேகாவின் தாய் கிளம்பினாள். ஸ்னேகாவின் அக்காவின் பூச்சூட்டலுக்கு எல்லோரும் போனார்கள். சின்னவன் பரத் மட்டும் வரவில்லை. லீவு தானேடா, வாடா என்றாள் சாந்தா மகனிடம். இதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷன், நான் வரலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். ஸ்னேகாவின் வீட்டில் பூச்சூட்டல் விழாவில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் எல்லோருடனும் சிரித்து பேசிக்கொண்டும் இருந்த மருமகளையே பார்த்து கொண்டிருந்தாள். நாட்கள் ஓடின. அன்று விடுமுறை தினம். சாப்பாட்டு மேஜையில் பரத் தாளம் போட்டு கொண்டிருந்தான். இன்னும் எவ்வளவு நேரம் தட்டை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கணும்? சோறு போடுவீங்களா, இல்லை நான் வெளியே போய் சாப்பிடட்டுமா என்றான் அம்மாவை பார்த்து. உதைப்பேன் படவா என்று செல்லமாக மகனை திட்டியவள் மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும் பெரிய மகனையும் மருமகளையும் பார்த்துவிட்டு, நீங்களும் வந்து சாப்பிட உட்காருங்க, லீவு நாளில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க என்று சொல்லி பரிமாற ஆரம்பித்தாள். மனைவியின் செய்கை ரங்கநாதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மருமகள் எல்லோருடனும் சாப்பிட உட்கார்ந்தாலே கொஞ்சம் சமைச்சதையாச்சும் கொண்டு வந்து வைக்கக்கூடாதா? அதையும் நானே செய்யணுமா என்று நொடிப்பவள் இப்பொழுது உட்காரச் சொல்லி பரிமாறினால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். சில நாட்களாகவே மனைவியின் மாற்றத்தை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். பிள்ளைகள் மூவரும் சாப்பிட்டு சென்ற பின் ஆவலை அடக்க முடியாமல் மனைவியிடம் கேட்டார். என்னாச்சு உனக்கு? வர வர மருமகளை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. எப்படி இந்த மாற்றம்? மாற்றமெல்லாம் ஒன்றுமில்லை. ஸ்னேகாவுக்கு நம் பரத் வயதுதான். சொல்லப்போனால் சில மாதங்கள் சின்னவள். பரத்தை சின்ன பிள்ளையாக நாம் நினைப்பது போலத்தான் அவளும் அவள் வீட்டில் இருந்திருக்கிறாள். ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது பொறுப்பு தன்னால் வந்துடும். இதை நான் இப்போது புரிந்து கொண்டேன், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு செல்லும் மனைவியை ரங்கநாதன் இப்போது பார்த்த பார்வையில் பெருமிதம் இருந்தது. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.